ஆட்சி மாற்றம் வேண்டுமா, அரசியல் மாற்றம் வேண்டுமா என்ற கருத்தை மையமாக வைத்து உருவாகியிருக்கும் படம் அறம் செய். இப்படத்தை இயக்கி நடித்திருக்கிறார் பாலு எஸ் வைத்தியநாதன், அஞ்சனா கீர்த்தி, மேகாலி மீனாட்சி, டொல்லு சபா ஜீவா உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். இப்படம் பத்திரிகை மீடியாக்களுக்கு திரையிடப்பட்டது. பின்னர் படக்குழுவினர் பேட்டியளித்தனர். அவர்கள் கூறும்போது, அரசியல் மாற்றம் முக்கியமா, ஆட்சி மாற்றம் முக்கியமா என்பது பற்றி படத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. எது முக்கியம் என்பதை படத்தை பார்த்து மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அரசியல் மாற்றம் வேண்டும் என்று ரஜினி கூறினார். அது பற்றி இயக்குநரிடம் கேட்டதற்கு அவர் பதிலளித்தார். இப்படத்திற்கு தணிக்கையில் ஏற்பட்ட பிரச்சனை குறித்தும் இயக்குனர் விளக்கினார். அதனை இப்போது காணலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இங்கே எல்லாரும் பார்த்துருக்கீங்க இப்போ ஆரம்பிச்ச படம். இட்ஸ் கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கல் சேஞ்ச் பற்றி உள்ள ஒரு படம். எனக்கு பாலு சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு அண்ட் எனக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளாவே ஆசை. இந்த ஒரு கேரக்டர் என்னோட ப்ரீவியஸாக பண்ணியிருக்கிற ரோல்ஸை கொஞ்சம் பிரேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு அந்த ஒரு விதத்தில். அதர்வைஸ் ஐவ் ஜஸ்ட் பின் இன் டிரெக்டர்ஸ் ஆர்டிஸ்ட். எனக்கு நிறைய பாடி லாங்குவேஜ் இதில், அஃப்கோர்ஸ் டயலாக்ஸ் சொல்கிறத தவிர நிறைய பாடி லாங்குவேஜ் இதில், கை தூக்கி கை இப்படி பண்ணுறது, இப்படி சொல்லணும்னு சொல்கிறதெல்லாம் இவருக்கு தான் அது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஒர்க் வெல். ஸோ அந்த கை தூக்குறது எல்லாமே பாலு சாரோட இதுதான். அண்ட் எனக்கு ஒன்லி வருத்தம் என்னன்னா, நான் தமிழ் பேசுவேன், நான் வேற ஹீரோயின்ஸ் கூட டப் பண்ணுவேன், ஆனால் அது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்னை வச்சு டப் பண்ண வைக்கல. எல்லாத்தையும் டப் பண்ணியிருக்கிறவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஐம் ஹாப்பி. ஸோ யா, லைக் ஹீ செட், ப்ளீஸ் கோ அஹெட் அண்ட் ரைட் வாட் யூ ஃபீல் லைக். உங்களுக்கு எப்படி தோணுதோ தோணிச்சோ படம் அதை பற்றி எழுதுங்க. அண்ட் என்னை பற்றியும் எழுதுங்க, எங்களோட டெக்னீஷியன்ஸை பற்றியும் நல்லா எழுதுங்க. நல்லா எழுதுவீங்கன்னு ஹோப் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இதை எப்படி ஒரு பெண் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சி நீங்கள் உருவாக்குனீங்க இந்த கதையை? நீங்கள் அப்படி பார்க்க வேண்டாம். பெண் மூலியமாக மாற்றோம்னா அது ஒரு கேரக்டர், அவ்வளோதான். இதில் நடிக்கிறதுக்கு சில பேர் கேட்கல. இல்லை, அதுக்கு உங்களுக்கு யாராவது இன்ஸ்பயர் இருந்தாங்களா? ஏதாவது இந்திரா காந்தி, ஜெயலலிதா அந்த மாதிரி யாராவது இன்ஸ்பயர் இருந்தாங்க? ஒரு கட்டத்துக்கு ஒருத்தர் இன்ஸ்பயர் பண்ணி தான் எழுதிருக்கோம். ஒருத்தர் எனக்கு இதில் பாதிச்சிருக்காங்க. பர்டிகுலராக யார் அரசாங்க ஆயுதத்தோடு இருக்கும்போது நீங்கள் எப்படி ஆயுதெல்லாம் போராடுவீங்க? சார், இது திரைப்படம் சார். நீங்கள் இந்த மாதிரி கேள்விகளை கேட்காதீங்க. அதுக்கு பதில் பிள்ளைகளே சொல்லிட்டேன். நிறைய இடத்துல ஆயுதம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் சென்சார் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது சார்? டயலாக்ஸ் எல்லாம் டைரெக்டாகவே இருந்தது, எல்லாமே மோடியில் தான். அது எப்படி அலோவ் பண்ணாங்க சார்? அதெல்லாம் ஆக்சுவலாக சென்சார் கட்டு நிறைய 47 கட்டு இப்போ கொடுத்தாங்க. நான் உங்கள்கிட்ட பேசி கொஞ்சம் கம்மி பண்ணேன். இதுலேயும் ஒரு சில இடத்துல சென்சார் கட்டு நாங்கள் உங்களுக்காக போட்டுக்காங்க. ஆனால் இப்போ திரைக்கு போகும்போது சென்சார் கட்டு இருக்காங்க. குறிப்பாக அந்த பிரபாகரன் வார்த்தைகள் அவங்க பேசும்போது சில மோடி வார்த்தைகள் வருது இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைகள் தான் நான் சென்சார் கட் பண்ணிட்டாங்க. மியூட் பண்ணி தான் வச்சுருக்கோம். இது வந்து காட்டில் அப்போ திரைக்கு வரும்போது அந்த வார்த்தைகள்லாம் இருக்காது. அப்போ கண்டிப்பாக தான் இருக்காது. சென்சார் படிக்கணும் இல்லையா. சார், கருத்துக்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் காட்சிப்படுத்தல் கொஞ்சம் படுத்துது. எல்லாத்தையும் ஒரே டயத்தில் திணிக்கணும்னு நினச்சதுனாலயா? ஒரு ஸ்டைல் இருக்கும் என்னுடைய எனக்கு இல்லை சார், ஒரே டயலாகாக போயிட்டு 3 மணி நேரம் இருக்குது. பெரிய நோன் ஃபிகர் கிடையாது. எல்லாரும் நீங்கள் கொஞ்சம் பேர் தான் வந்துருக்கீங்க, படத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். சில காட்சிகளில் வந்து நான் அதிகமாக சொல்ல வேண்டியது இருக்குது. அது சொல்லும்போது காட்சியோட டைமிங் அதிகமாகிடுச்சு. மற்றபடி திட்டமிட்டு எதுவும் பண்ணுறது இல்லை. அது இன்னும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோலப்போ அவங்க துப்பாக்கி எடுக்கிறாங்க காலிலேருந்து. தாத்தா கொடுக்குறப்ப இந்த எனக்கு துப்பாக்கி எடுக்கிற பாதை கிடையாது சொல்கிறாங்க. அது மிஸ் ஆன டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. பாதுகாப்புக்காக வச்சுக்கிறதுக்கும் இன்னொரு ஆயுதம் தூக்கி போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அது அப்படி தான் பார்க்கணும். இவ்வளோ டீட்டெயிலாக பேசியிருக்கீங்க. அரசியல் ஆலோசனை யாராவது அரசியலில் யாராவது உங்களுக்கு ஐடியா ரொம்ப புத்தகமாக படிக்கிறதுக்கு வேலை இந்த படம் எதுக்கான படம்? எதை நோக்கான அரசியல் மாற்றமா, ஆட்சி மாற்றமா? என்ன சிஸ்டம் மாற்றணும்னு சொல்கிறீங்க. சிஸ்டம் மாற்றணும்னு சொன்னவரே வீட்டில் வந்துருந்தாங்க. அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு, சிஸ்டம் மாற்றணும்னாரு. ரஜினிகாந்த் தான் சொன்னார், சூப்பர் ஸ்டார்.
ஆனால் கடைசியில் மறுநாளே வீட்டில் உட்காந்துட்டாரு, நான் வரல அரசியல். ஸோ நிஜ வாழ்க்கை கூட நான் போல சார். நல்லா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சப்டைட்டில் போட்டிருக்கோம், நாங்கள் அரசியல் பேச முடியும். அதுக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னாக்கா, இது ஒரு கேரக்டர். இந்த படத்துக்கு உள்ள கேரக்டர் மட்டும்தான் அரசியல் பேசுவோம். நான் வந்து அரசியல் பேசுறதுக்கு நான் இல்லை, அரசியல்வாதி இல்லை, நான் இயக்குனர், உங்க கதாநாயகி, இவங்க வந்து அரசியல் பேசியிருக்காங்க. அடுத்த படத்துக்கு அவங்க போயிடுவாங்க. ஸோ படத்தினுடைய கதாபாத்திரம் மட்டும்தான் அரசியல் பேசுவேன் தவிர நாங்கள் அரசியல் பேச விரும்புகிறோம். அதுக்கான இடமும் அதுக்கான தளமும். அப்போ இந்த படம் எடுத்ததுக்கான அர்த்தம் என்ன சார்? இந்த படத்தில் சொன்ன கருத்துக்கு இது மக்களுக்காக போய் சேர்றதானே எடுத்தீங்க. அரசியல் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அரசியல் மாற்றம் வேணுன்றதுல சினிமாவோட நிறுத்துறீங்களா, இல்லை நிஜத்தில் மக்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறீங்களா? எப்படி? இதுக்கு வந்து நான் பதில் சொல்லுவேன். குமார் சார் அழகாக சொல்லியிருப்பாரு, ஒரு திரைப்படத்தினால எது ஒன்றும் உடனே மாற்ற முடியாது, எந்த திரைப்படத்தும் அது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. இல்லை, அது கரெக்டு தான். பட் நீங்கள் வந்து அதுக்காக எடுக்கலன்னு சொல்கிறீங்களா? அதுக்காக நான் அரசியல் பேச விரும்புகிறேன்னு சொல்லலை. ஏன்னா அவர் கேட்குறாரு, ஒரு நடிகர் வந்து பேசியிருக்காரு, அது விடுங்க, அது இல்லை. பொதுவாக நீங்கள் சொல்கிற கருத்து வந்து மக்களுக்கு போய் சேரணுமா, அவங்க எடுத்துக்கணுமா, இல்லை அவங்க ஒரு சினிமாவை பார்த்துட்டு கடந்து போகணுமா? அதுக்கு சொல்லுங்கள். வந்து கண்டு போனாலும் சரி, அவங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் போதிக்கெல்லாம் பரவாயில்ல, சினிமா எடுத்துருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்கிறேன். அதை பத்திரிக்கையாளர் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறது போட்டு தான் இருக்குது. அதை எப்படி கொண்டு போய் சார் தொடர்ச்சியாக வந்து 2-3 இடத்துல டைலாக் பார்த்தோம். முன்னாள் முதலமைச்சர் இறந்ததை பற்றி சொல்லிகிட்டே இருந்தீங்க, தீர்வே கிடைக்கலன்ட்டு. அதே ஸ்பெசிஃபிக்காக வச்சுக்கலாம். ஏன்னா கோர்ட்லேயே வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி பேசக்கூடாதுன்ட்டு. நீங்கள் படத்துலேயே பேசுகிறீங்களே. இந்த படத்தையே வந்து சென்சார் அனுமதி கொடுத்தாலும் பேசுகிறோம். இல்லை, சென்சார் அனுமதி கொடுத்துட்டாங்க. இப்போ அப்போ நீங்கள் அதிமுக ஆதரவாக இருக்கீங்களா, திமுக ஆதரவாக இருக்கீங்களா? இல்லை, அதுதான் சொல்கிறேன். எந்த ஒரு கட்சிக்கோ ஆதரவாகவோ எதிராகவோ இந்த படத்தில் எந்த வசனங்களும் இது வரைக்கும் நான் வைக்கவே இல்லை. ஓகேங்களா? ஒரு முதலமைச்சர் ஒரு சாவுல மர்மம் இருக்குது, இன்னும் மக்களுக்கு தெரியலன்னு கேட்கறது மக்களாக இருந்து கேட்கறது தப்பு கிடையாது இல்லையா? ஸோ ஒரு மக்களாக இருந்து அதை கேள்வி வச்சிருக்கோம். ஸோ அந்த படத்தின் கதாநாயகி அந்த ஒரு கேரக்டர் மக்களாக இருந்தால் அவங்கள பார்த்து, ஸோ அவங்கள பார்த்து தான் பேசணும். சார் நீங்கள் ஒரு படைப்பாளி, நீங்கள் இப்போ இவர் கேட்ட கேள்வி தான், நீங்கள் மக்களுக்காக அரசியல் படம் பண்ணியிருக்கீங்களா, அரசியலுக்காக படம் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஒரே வார்த்தை, நான் படம் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள், எந்த புரிதல் நாங்கள் எடுத்துக்கலாம். அதான் சொல்கிறேன், ஒரு படம் ஒரு 3 மணி நேரம் படத்துக்குள்ளே நான் ஃபுல்லாக போய் இப்போ அர்ஜென்ட் காலகட்டத்தில் 2 மணி நேரம் படம் பார்க்கறதே பெரிய விஷயம். 3 மணி நேரம் எடுத்துருக்கீங்க. நீங்களே சொல்லுங்கள், உட்காந்து பார்க்க முடியுமா 3 மணி நேரம்? நம்ம தாங்கள் படத்தமே வந்து உட்காந்து பார்க்க முடியல, சரிங்களா? ஆனால் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். ஸோ இது மாதிரி ஸ்டோரியை வந்து நமக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன் 3 மணி நேரம்? நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க, படத்துக்கு நீளத்துக்காக நம்ம கதை உருவாக்குறோம். கதையின் தேவைக்காக தான் படத்தின் நீளம் வந்து தேவைப்படுது. ஆக்சுவலாக இது வந்து இன்னொரு அதிகமாக கூட எடுத்தேன், நான் சுருக்கிட்டேன். அதனால எனக்கு இந்த கதை சொல்றதுக்கு அந்த நேரம் தேவைப்படுச்சு. அதுதான் காரணம் சார். அதே மாதிரி டிக்டாக் ஆடுறவங்களெல்லாம் போய் பேட்டி எடுப்பாங்க, இங்கே வரவே இல்லை அப்படின்ற மாதிரி முதல்ல குறை சொன்னீங்களே மீடியா மேலே என்ன உங்களுக்கு? எங்கள் அண்ணன் மீடியா பைலோன் அவரையும் கொஞ்சம் வேட்டியெல்லாம் இந்த சீன் வச்சு ஏதாவது உள்நோக்கமா? ஒரு உள்நோக்கம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு பப்ளிக் நடக்கும்போது ஒரு வேட்டி நழுவி தெரியாமல் நடக்கும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன், பத்திரிகையில் படிச்சிருக்கேன். ஸோ அதை வந்து இன்ஸ்பிரேஷனாக ஒரு சின்ன ஒரு காமெடிக்காக தான் பண்ணேன். அவங்க சொல்லி தான் அனுமதியோடு தான் பண்ணேன். ஐயா சொல்லுங்க ஐயா, அனுமதி தானே. அவர் ஒரு ரெக்கார்டான ஆளை எப்படி காமெடி கேரக்டர் கொடுத்தீங்க அவருக்கு? மாட்டுக்கறி சாப்பிட்றதே விமர்சிச்சிருக்கீங்க, ஆனால் தொழில் பெருமானதுக்கும் போட்டு காமிச்சிருக்கீங்க, அவரும் பாராட்டியிருக்காரு. ஒன்றும் அர்த்தம் இல்லை, சின்ன விளக்கம் தரேன். மாட்டுக்கறி சாப்பிட்றது விமர்சனமே இல்லை. அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, மாட்டுக்கறி சாப்பிட்ற ஆளாச்சு அப்படின்ட்டு. அது டவர் ரைட்டுன்னு சொல்லவே இல்லையா? ஸோ அதனால அதை நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும். மாட்டுக்கறி சாப்பிடுறது, அதை ஆதரிக்கிறது, அவர் கூப்பிட்டு பார்த்துட்டு பாராட்டிருக்காரு, தூங்கிக்கார அந்த இல்லை இல்லை அப்படி கேள்வி என்னன்னா, மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட படமா இருக்குது. டாக்டர் அன்புமணியையும் டாக்டர் ராமதாஸையும் கூட போட்டு அழைப்பு விடுத்துறாங்க. ஏன் திருமாவளவன் மட்டும் பர்டிகுலரா அவங்களும் அரசியல்? அது நீ கேட்குறது கரெக்டு தான். இதே கேள்வி தான் அவங்க அங்கேயே ஒரு கேட்டாங்க. எனக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு கேள்வி, வாய்ப்பு இல்லாத கூப்பிட முடியாது இல்லையா? அதுதான் உண்மை, கூப்பிடக்கூடாது அப்படின்னு இல்லை. படத்தில் ஒரு கேரக்டர் வந்து காட்பாடி கந்தசாமி, எடப்பாடி பழனிசாமி, அது மாதிரி அவருடைய சட்ட கை மடிப்பில் ஒரே மாதிரி ஸ்டைலாக இருந்துச்சு. அவரை மீட் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளோ மீன் பண்ணி அப்படிலாம் வச்சு கிடையாது. காட்பாடி கந்தசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம சிங்காக வர மாதிரி ஒருவேளை நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க இல்லையா, அது கூட அது காரணமாக இருக்கா இல்லையா? ஒரு மட்டும்தான் அப்படிலாம் யாரையும் நான் டாமினேட் பண்ணி வைக்கலாம். டிஎம்கே ஃபேவர் படமா இல்லை, படம் பார்த்து நீ தான் சொல்லணும். நான் படம் அப்படி தான் வச்சிருக்கிறீங்க. அம்மாவை காமிச்சிங்க, அவங்க நியாயம் கிடைக்கலன்னு சொல்லியிருக்கீங்க. அம்மாவை நான் காட்டவே இல்லையா? இல்லை, அது ஒரு மறைமுகமாக போகுது இல்லை அந்த இது. அது எந்த விதத்தில் எடுத்துக்கலாம்?
அது டிஎம்கே தானே சொல்ல வரீங்க. ஆட்சி மாற்றம் இப்போ இருக்க டிஎம்கே மாறணும்னு சொல்ல வரீங்களா? இல்லை பொதுவாக என்ன சொன்னேன், 75 ஆண்டுகள் இந்திய அரசியலில் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இருக்கிற எந்த அரசியல் கட்சியிலும் நாங்கள் ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை, பொதுவாக தான் பேசுகிறோம். அதனால் நீங்கள் பர்டிகுலராக ஒருத்தரை கேட்டு மாற்றம் வேணும்னு சொல்றீங்க. கண்டிப்பாக வேணும். சினிமாலேருந்து விஜய் வந்திருக்காரு, அவர் வந்து ஓகேவா? இல்லை, அது வந்து அரசியல் சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். நாங்கள் அரசியல் பேச விரும்பவில்லை. சார் ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் சார் சொல்ற விஷயம் இல்லை, ஒருத்தர் கேளுங்க. கதைன்ற விஷயம் இருக்கு. அது வந்து சொல்ல வேண்டிய விஷயம். அது எந்த மீடியாவில் சொல்றோங்கிறது தான் உத்தி. அந்த கதை சரியான உத்தியில போய் சேர்ந்தாதான் ஆடியன்ஸ் போய் சேரும். இந்த கதைக்கு ஒவ்வொரு காட்சிகளும் நீங்க வச்சிருக்க அடுக்கடுக்கான வசனம் முடியதை நீண்டு போகுது. ஒரு கதைக்கு ஒரு காட்சிக்கு தேவைக்கு மேல ஒவ்வொரு காட்சிக்கும் வளருது. இது வந்து நாங்க கருத்து ஃபீல் பண்றது. இப்படி வரும்பொழுது பாகுபலியே 2 மணி நேரம் 58 நிமிஷம், பாபநாசம் 3 மணி நேரம் 5 நிமிஷம். ரீசெண்டாக பார்த்த பெரிய படம் பாகுபலிக்கு ஓகே, பாபநாசத்தில் திரைக்கதை பிரமாதம் பாருங்க. ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு இவ்வளவு லென்த் கொடுத்து டயர்டாக்கி 3 மணி நேரம் 8 நிமிஷம் அந்த படம் ஓடுது. இது ஆடியன்ஸ்க்கு எப்படி போய் சேரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன இந்த பாகுபலி இந்த படங்கள்லாம் போய் சேர்ந்துருக்கு. 3 மணி நேரம் எடுத்த படங்கள் போய் சேர்ந்துருக்கு. அதான் அதுக்குரிய திரைக்கதையோ விஷயம் இல்லாமல் பண்ணியிருக்கீங்க. இல்லை அப்படி நினைக்கிறேன். இது வருத்தம். நல்ல விஷயம் போய் சேர வேண்டிய விஷயத்தை நீங்க சொன்ன முறையே பாதிச்சிருக்கேங்கிற வருத்தம் தான், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக மக்கள் ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சேன். அதுவும் வந்து எப்பயுமே பயன்படுத்துகிற சில வார்த்தைகள் எல்லாமே யதார்த்தமான வார்த்தைகள் தேவைப்படும் போது அது புரிய வைக்கணுங்கிறதுக்காக இந்த லென்த்தை தேவைப்படுது. அவ்வளோதான். அதே மாதிரி தான் எல்லாருமே மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அறிவுபூர்வமாக இருப்பாங்க. அந்த ஹீரோயின் கனவு கண்டுகிட்டே இருக்க 3 டூயட் போட்டிங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம்ல. எனக்கு பயம் கிளைமாக்ஸ்ல எங்க அவங்க போயிட்டாங்கன்னு இவங்க கூட டூயட் போட்டுருவீங்க. நல்லா இருந்தது. ஒரு கதாநாயகி இருந்தாங்க, ஒரு 4 பாட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி விரும்புகிறேன் சொன்னார் இல்லைங்களா. 3 மணி நேரம் ஒரு டயர்ட்னஸ் கூட ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதுக்காக தான் அது பாட்டு வரும். மற்றபடி டிஸ்டர்ப் அந்த கதைங்க ஓட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக அது இல்லை. எங்க எல்லாரோட கேள்வியுமே நல்ல கருத்து போய் சேரணுமே. இன்னும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இதான் நான் கேட்டால் அதை அவர் வேற அடுத்த படம் முயற்சி பண்ணுறேன். செந்தாரை கிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் ரொம்ப போல்டாக வசனம் பேசுகிறீங்க. நீங்கள் வசனம் டப்பிங் பேசலைன்னு சொன்னீங்க. பட் அந்த உணர்ச்சி வசம் பட்டு பேசுனதெல்லாம் கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு அரசியல் ஆர்வம் இருக்கா இல்லையா? அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா? நீங்கள் கொஞ்சம் கெட்டு வந்து I'm just an actor here. I have tried my best to be ஒரு டிரெக்டரோட ஆர்டிஸ்ட். அதனால இப்போ இன்னைக்கு நான் I might do a character like this. நாளைக்கு I might act like God knows what, a sweeper, you never know. சம்பந்தமே இல்லாத ஒரு கேரக்டர் பண்ணுவேன். பட் as an actor I just did my duty. Whatever I was asked to do அது மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அதனால அரசியல் அது ஐ டோன்ட் வாண்ட் டு மிக்ஸ் லைக். அதனால தான் எல்லாருமே கேட்குறாங்கல்ல, நீங்கள் இந்த கட்சியோட தான் அந்த கட்சியோட தான் அப்படி எந்த சம்மந்தமும் இல்லாமல் இது இட்ஸ் அ மூவி அண்ட் திஸ் வாஸ் மை பார்ட். ஐ ஹேட் டு பிளே செந்தாரகை இந்த மாதிரி போல்டான கேரக்டர், இப்படி தான் பேசுவா, இப்படி தான் சொல்லுவா. இது டிரெக்டரோட விஷன். ஸோ அது மட்டும் தான் ஐ கம் அக்ராஸ். டுமாரோ ஐ வுட் லவ் டு டூ சம் அதர் மூவி, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கேரக்டர்.